உங்களுக்கு தந்தூரினா பிடிக்குமா? அப்போ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது கடையில் வாங்குறதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு ஃபோர்க்னால் நல்லா போக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். நீங்கள் என்னதான் கட் பண்ணாலும் மசாலா உள்ள வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் நீங்கள் போக் பண்ணும்போது மசாலா நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். மசாலா கோட் பண்ண சிக்கனை 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ தந்தூரிக்கு மெயின் மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ½ லெமன், 6 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தந்தூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா 1 kg சிக்கன் தந்தூரிக்கு சரியாக இருக்குங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் ½ kg சிக்கன் தந்தூரி பண்ணுறீங்கன்னா எல்லா மசாலாவையும் பாதியாக குறைச்சிக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் தடவி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இன்னொரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 6 hours அப்படியே வச்சுருங்க. தந்தூரி பண்ணுறதுக்கு ½ an hourக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து வெளியே வச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சிக்கனை க்ரில் பிளேட்டில் வச்சு ஆயிலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை மைக்ரோவேவ் அவனில் 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் க்ரில் காம்பினேஷன் மோடில் சிக்கனை 20 மினிட்ஸுக்கு க்ரில் பண்ணுங்கள். க்ரில் பண்ணும்போது எவ்ரி 5 to 6 மினிட்ஸ் சிக்கனை வெளியே எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி ஃப்ளிப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி. இது கூடவே க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.